ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தரோட ஸ்பீச் உலகத்துல ட்ரெயின் நடக்கிற விதத்தையே மாற்ற முடியும் அப்படின்னா அது எப்படி இருக்கு? இன்க்ளூடிங் நம்ம ஒரு விஷயத்துக்கு காசு கொடுத்து வாங்க போற கார்ஸ் இருக்கட்டும், கிராசரிஸ் இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு இப்போ மாறப்போகுது. அது என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனல் டே பிரேக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ காமன் மேன்ஸ் டேக். மார்ச் 4th 2025 யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 1 hour 40 minutes பேசுறாரு. த லாங்கஸ்ட் ஸ்பீச் எவர். ஸோ ட்ரம்ப்போட ஸ்பீச் வந்துட்டு வெறும் நம்ம ஸ்பீச்சா கன்சிடர் பண்ண வேண்டாம். அதுக்கு பின்னாடி உள்ள பவர் மணியை வந்துட்டு பயங்கரமா காட்டும். நம்ம இந்தியாவுக்கு அது டைரக்டா அதோட எஃபெக்ட் பயங்கரமா தெரியும். இப்போ இமேஜின் பண்ணி பாருங்க, நம்ம பிரைம் மினிஸ்டர் இதே மாதிரி பயங்கரமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னா நம்மளால உட்காந்து ரிசன் பண்ண முடியுமான்னு தெரியல. நம்ம எத்தனை தடவை போய் பிரேக் எடுக்கிறோம் தெரியல. பட் ஆனா ட்ரம்ப்போட ஸ்பீச் வந்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற மார்க்கெட்டை பயங்கரமா சேஞ்ச் பண்ண போகுது. அதோட இப்போ நம்ம நெக்ஸ்ட் வாங்க போற போனோட பிரைஸா இருக்கட்டும், பைக்கோட பிரைஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் கேன் சேஞ்ச். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப்பா வந்து நம்ம பயங்கரமா ஹைலைட் பண்றது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவரோட ப்ராமிசஸ் எல்லாம் அவர் டெலிவர் பண்றாரா என்னன்னு சொல்லிட்டு. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, அமெரிக்காவோட ட்ரீம் அன்ஸ்டாப்பபிள்ன்றாரு. கிட்டத்தட்ட 6 weeksல 100+ ஆர்டர்ஸ் வந்து அவர் சைன் பண்ணி வச்சிருக்காரு. பார்டர்ல ஜாபுக்கு பிரைஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸிகியூட்டிவ் டீல்ஸ் வந்து சைன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ப்ராமிஸ் பண்ணி வச்சிருக்காரு. அங்க விற்க போற கிராசரிஸ் ஐட்டம்ஸ் லைக் முட்டை அந்த மாதிரி பொருட்களுக்கு, அப்புறம் அங்க இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் வந்துட்டு பயங்கர சேஃப்டி ப்ரொவைட் பண்ணி அமெரிக்காவை பயங்கர சேஃபர் ஸ்ட்ரீட்டா மாத்த போறேன்னா. அஃபோர்டபுள் ஃபுட்டு ஓகே தான், பட் ஆனா பயங்கரமா பிரைசஸ் எல்லாத்தையும் மாத்த முடியுமா, அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. வாங்க பார்க்கலாம். ட்ரம்ப் நம்ம இந்தியாவை திரும்ப பதிலுக்கு டேரிஃப்ல அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்க நம்ம 100% டேரிஃப் அமெரிக்கன் காருக்கு நம்ம போறதுனால நம்ம இந்தியாவுக்கு April 2nd இருந்து அவரும் பதிலுக்கு அவரோட ஓன் டேரிஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு. இது வந்து ஒரு ட்ரேட் வார் மாதிரி நடக்க போகுது. யார் அதிகமா பிரைஸ் பே பண்ண போறா, யார் பயங்கரமா அதுல ரிச் ஆக போறான்றது தெரியல. இப்ப நம்ம இந்தியால இம்போர்ட் பண்ற கார்ஸ் எல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு இல்லையா? இப்ப ஃபோர்டு வந்துட்டு அங்க விக்கிற விலையை விட நம்ம டபுள் த அமௌண்ட்டுக்கு நம்ம வாங்குறோம். இப்போ ட்ரம்ப்போட மூவ்னால நம்ம அமெரிக்கால நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்க இந்த மேங்கோ, பைக் அந்த மாதிரி பொருள்லாம் வந்துட்டு அமெரிக்கால இப்போ பயங்கரமா காஸ்ட்லி ஆகலாம். இந்தியா வந்து நம்ம மார்க்கெட்டை பயங்கரமா பாதுகாக்கிறாங்கன்னு தெரியுது. பட் ஆனா நம்மளோட பாக்கெட்ல இருந்து காசு வந்து பயங்கரமா காலி ஆயிடும். இது வந்துட்டு இந்தியாவில மட்டும் கிடையாது. சைனா, கனடா, மெக்சிகோ அண்ட் ஈவன் யூரோப் போல கண்ட்ரிஸும் வந்துட்டு ட்ரம்ப் கிட்ட பயங்கரமா திட்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களோட டாரிஃபும் பயங்கரமா அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பதிலுக்கு டிட் ஃபார் டேட் மாதிரி ஏத்தி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிடும். நம்ம மாதிரி மக்கள் தான் வந்துட்டு இதுல பயங்கரமா அவஸ்தப்பட போறாங்க. ஏன்னா நம்ம தான் பே பண்ணி வாங்கணும். எல்லா கண்ட்ரிஸும் வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஆர்குமெண்ட் மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுக்க போறாங்க. ஸோ ஒரு குளோபல் ட்ரேடே வந்துட்டு பயங்கரமா சேஞ்ச் பண்ண போகுது. இப்ப யோசிச்சு பாருங்க, தீபாவளிக்கு ஷாப்பிங் போறீங்க. அங்க இருக்க போற பிரைசஸ் எல்லாமே வந்துட்டு இப்ப நம்ம நார்மலா வாங்குற ஐட்டம் எல்லாமே இப்ப பிரைஸ் ஏறி இருக்கும். ஸோ இது வந்துட்டு வெறும் பிரைஸ் அங்க மட்டும் கிடையாது. நம்மள மாதிரி ஐடில வேலை பார்க்குற ஐடி ஜாப்ஸ், ஸ்டீல் எக்ஸ்போர்ட் பண்றவங்க, இது எல்லாருக்குமே வந்துட்டு இதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா தெரியும். ட்ரம்ப் வந்து பயங்கரமா விளையாட்டு இருக்காருன்னு தெரியுது. பட் ஆனா மார்க்கெட்டை வச்சு விளையாடிட்டு இருக்காரு. எனி டைம் வந்து கொலாப்ஸ் நடக்கலாம். ஸோ பி கேர்ஃபுல். இன்னொரு லேட்டஸ்ட் ட்விஸ்ட் இதுல இருக்கு. யுக்ரைன் லீடர் ஜெலன்ஸ்கி ட்ரம்ப்புக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அவரோட லேட்டஸ்ட் ஒரு ஃபைட் ட்ரம்ப்போட ஒயிட் ஹவுஸ்ல போட்டதுக்கு அப்புறமா ட்ரம்ப் வந்து யுக்ரைனுக்கு எகிர கட் பண்ண உடனே இப்போ வந்து ஜெலன்ஸ்கி சொல்றாரு, நான் வந்து பீஸ் சைன் பண்றதுக்கு ரெடி, மினரல்ஸ் டீல் வந்து சைன் பண்ணதுக்கு நான் ரெடி அப்படின்றாரு. ஸோ இப்போ ட்ரம்ப் வந்துட்டு பயங்கரமா புஷ் பண்றாரு. அதுக்கு ஜெலன்ஸ்கி வந்துட்டு கண்டிப்பா பணிஞ்சு வராரு. ஏன்னா நம்ம எப்படி பார்த்தாலும் வாரம் வந்து நிறுத்தணும், கொஞ்சம் வந்து எல்லாருக்கும் உலகத்துல எல்லாருக்கும் அமைதியை வந்து நிலைநாட்டணும். ஸோ ஜெலன்ஸ்கி இஸ் ட்ரைங் டு அச்சீவ் திஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்க ஒரு பிரச்சனை. நடுவுல ஒரு மிடில் மேன் லைக் யூஎஸ்ஏ வந்து வராங்க அப்படின்னாலும் அவங்க யாருக்கு இப்ப சப்போர்ட் பண்றாங்க, இல்ல நம்ம அவங்க கொடுக்குற ஃபோர்ஸ், அவங்க கொடுக்குற ப்ரெஷர் வந்துட்டு யார் அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றத எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் இதுவும். ஸோ பெரிய நாடுகள் தான் பயங்கரமா சின்ன நாடுகளோட டிசிஷனை பயங்கரமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுன்றது இங்க நம்மளால பார்க்க முடியுது. யுக்ரைன் நடக்கிற சண்டையை நிறுத்தத்துக்கு ஜெலன்ஸ்கி இப்போ பீஸ்க்காக இறங்கி வராரு. பட் ஆனா எப்படி பார்த்தாலும் எங்க பாஸ் வந்து நம்ம ட்ரம்ப் தான்ப்பா. ட்ரம்போட சில நிறைய பயங்கர வைல்டான ரூல்ஸ் எல்லாம் இப்ப கொண்டு வந்திருக்காரு. என்ன பயங்கரமான நியூஸ்னா, அமெரிக்கால இப்ப வெறும் வந்து 2 ஜெண்டர் தான்றது, மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்றாரு. அப்புறம் இங்கிலீஷ் தான் வந்துட்டு யூஎஸோட அபிஷியல் லாங்குவேஜ்ன்றது டிக்ளேர் பண்றாரு. பயங்கர கிரேசியா இருக்கு இது. நம்ம இத்தனை நாளா அமெரிக்கா கண்ட்ரியை எப்படி பார்த்தோன்றது கம்ப்ளீட்டா மாறிட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து அவர் ரூல்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ரீரைட் பண்ணிட்டு வராரு. இப்ப நம்ம இந்தியால நிறைய லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கோம். ஹிந்தி வந்துட்டு நம்ம நேஷனல் லாங்குவேஜ். பட் ஆனா ஹிந்தி தான் நம்மளோட அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இப்ப அமெரிக்கால அவர் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. அமெரிக்கால ரொம்ப பிடிச்ச கல்ச்சர் டைவர்சிட்டி. இந்த இங்கிலீஷ் வந்து இம்போஸ் பண்றது, இது அபிஷியல் லாங்குவேஜா மாத்ததுன்றது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து ஒரு ரூல் பாஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ட்ரம்ப் அமெரிக்கா மட்டும் இல்லாம மிச்ச உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டையும் வந்துட்டு பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணிட்டு வர்றாரு. நம்ம இந்தியாவும் சேர்த்துதான். சோ அவரோட டாரிஃப் பிரச்சனை வந்துட்டு நம்மளோட லைஃப் பயங்கரமா காஸ்ட்லி ஆகுமா, ஜெலன்ஸ்கியோட பீஸ் வந்துட்டு இப்ப சால்வ் ஆகுமா என்னன்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு அப்பப்போ கொண்டு வருவேன். இந்த ஸ்டோரி மட்டும் எனக்கு முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. சென்னையில கிட்டத்தட்ட 1 lakh அளவுக்கு இருக்கிற பெட் டாக்ஸுக்கு மைக்ரோ சிப்பை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. எதுக்குடா அப்படின்னு பார்த்தா, இப்ப இனிமேல் அபண்டன் பண்ண நாய்களோட ஓனர்ஸை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஃபைன் போட போறாங்க. இது எப்படி இருக்கு, வாங்க இது இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். நம்ம ரோட்ல வந்துட்டு இப்ப பயங்கரமா சென்னை ரோட்ல வந்துட்டு நம்ம ஏகப்பட்ட நாய் ஸ்ட்ரீட் டாக்ஸ் நம்ம பாக்குறோம். அது வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா மக்களை கடிச்சிச்சு அப்படின்னா அது கொஞ்சம் ஆபத்து உண்டாக்கும். ஏன்னா அது ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் கிடையாது. இப்ப இதனால நம்ம மக்களுக்கு கண்டிப்பா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வரதுக்காக சென்னை சிட்டில இப்படி ஒரு ஐடியாவை யோசிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 lakh அளவுக்கு இருக்கிற நாய்ங்களுக்கு, ஐ மீன் டாக்ஸுக்கு இருக்கு இல்லையா, 1 lakh பெட் டாக்ஸுக்கு மைக்ரோ சிப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஸோ இனிமேல் நீங்க எப்போ போய் டாக் வாங்கினாலும் அந்த மைக்ரோ சிப்போட தான் வாங்கணும். வாங்குனீங்க அப்படின்னா அதுல வந்து பெட்டோட நேமு, ஓனரோட நேமு, ஓனரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்களோட எல்லாமே டீடைல்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். ஸோ கிட்டத்தட்ட டாக்ஸுக்குலாம் வந்துட்டு இது ஒரு ஆதார் கார்டு மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எங்க இனிமேட்டு மிஸ் ஆனாலும் இந்த மைக்ரோ சிப்பை வந்து அவங்க ஜஸ்ட் செக் பண்ணி ட்ரேஸ் பண்ணாங்க அப்படின்னாலே அவங்க யார் ஓனர், என்ன அட்ரஸ்ல இருக்காங்க என்னன்றதை எல்லாமே நம்ம ட்ரேஸ் பேக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இனிமேட்டு வந்து நம்ம நாயை வந்துட்டு வெளியே இந்த மாதிரி அனாதையா நம்ம அபண்டன் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டேரக்டா வந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ பார்த்து உஷாரா இருந்துங்க. இப்போ ட்ரம்ப்போட அந்த டாரிஃப் பிரச்சனையும் இந்த மைக்ரோசிப் பிரச்சனையும் கூட வந்து ஒரு சம்மந்தம் இருக்கு. அவர் அங்க டாரிஃப் ஏத்துனாரு அப்படின்னா இந்த மைக்ரோசிப் வந்து தயாரிக்கிறதுக்கான பிரைஸும் பயங்கர ஜாஸ்தி ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாய் வாங்குறதே பயங்கர காஸ்ட்லி. இப்ப அந்த நாய்களுக்குலாம் வந்து நம்ம மைக்ரோ சிப் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா திரும்ப அதுக்கு வேற நம்ம வாங்கணும். அதோட விலை வந்துட்டு இப்போ ஒரு 50 ரூபாய் இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அது 500 ரூபாய்க்கு போகலாம், இல்ல 5000 ரூபாய்க்கும் போகலாம். இட் டிபெண்ட்ஸ். இப்ப யோசிச்சு பாருங்க, வேர்ல்ட்ல நடக்கிற பெரிய பெரிய கண்ட்ரிஸுக்கு நடக்கிற அந்த இஷ்யூ நம்ம நாட்டுங்களுக்கு, நம்மள மாதிரி லோக்கல்ல வாழ்ற மக்களுக்கு இது பயங்கரமா இம்பாக்ட் பண்ணுதுன்றது நமக்கு இங்க பயங்கர கிளியரா தெரியுது எல்லாருக்கும். ட்ரம்ப்போட அந்த டாரிஃப் பயங்கரமா இம்பாக்ட் பண்ணதான் போகுது. ஸோ சென்னையில நம்மள மாதிரி மக்களை இன்னும் பயங்கரமா எவ்வளவு அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு நமக்கு ஐடியாவே இல்லை. என்னன்றதை நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ ட்ரம்ப்போட அந்த பெரிய ஸ்பீச் சென்னையில டாக்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த மைக்ரோசிப், உலகமே இப்ப இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ட்ரம்ப்போட டாரிஃப் நம்மள மாதிரி லோக்கல் பீப்புளோட லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணுமான்றது நமக்கு தெரியாது. இந்த சென்னையில இருந்து நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா டாக்ஸும் வந்துட்டு, ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு இனிமேல் இருக்கவே இருக்காதா அப்படின்றத நமக்கு தெரியாது. இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.